ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வசனம்லாங்க. இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்தில் ரோஜாக்கள் புதுசாக பூத்துருக்காங்க. இந்த செடியெலாம் வாங்கி ஒரு 6 மாதம் கிட்டக்க ஆகும். இது வந்து ஹேனி டூப்ரேன்னு சொல்லுவாங்க. இந்த செடியோட பேர் எல்லோ கலரில் பூக்கும். செம்ம வாசனை வருதுங்க. இந்த பூக்கள் ஒரு லெமன் ஃப்ளேவரில் இருக்குது. அழகாக பஞ்சாக பூத்துருக்கு. அந்த அடுக்கு வந்து ரொம்ப பெருசாக வருதுங்க. அடுக்கு அழகா பூத்தது. எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. இந்த டைம் தாங்க வாங்கி, இந்த கிளைமேட்டுக்கு தான் ரொம்ப அந்த ஒரிஜினல் கலரு ஒரிஜினலா நல்லாவே பூத்திருக்குது. ஏன்னா, இப்ப தான் நம்மளுக்கு வந்து ரோசஸ்க்கான சீசன்ங்க. ஏன்னா, வின்டர்ல தான் அழகா பூக்கும். ரொம்ப அழகா பூத்தது. வாசனையாவும் வந்து எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. நம்ம ரோஜா செடியில நெறைய பூக்கள் வச்சுட்டே இருக்கோங்க. அதுக்கு நம்ம கொஞ்சம் கேர் குடுத்துட்டே இருக்கணும். ரோசஸ்க்கு மட்டும் நம்ம கொஞ்சம் கேர் குடுத்தா மட்டும் தான் அது நெறைய பூக்கள் வைக்கும். பன்னீர் ரோஸ் பூத்திருக்குதுங்க. பன்னீர் ரோஸ் எல்லாருக்கும் தெரியும். பயங்கர வாசனை வரும். இருக்கிற ரோஜா செடியிலேயே வாசனை அதிகம் குடுக்கக்கூடியது பன்னீர் ரோஸுங்க. அதனால பன்னீர் ரோஸ் கண்டிப்பா எல்லார் வீட்டு மாடி தோட்டத்திலும் அதுக்கப்புறம் பன்னீர் பட்டன் ரோஸும் இருக்கணும். மாடியில இன்னைக்கு நான் வந்து 7 டேஸ் ரோஸு, ஒரு ஆரஞ்சு கலர் ரோஸு, பன்னீர் ரோஸ் இவ்வளோ பூக்கள் பூத்தது. பன்னீர் பட்டன் ரோஸும் பூத்திருக்குங்க. இந்த பன்னீர் பட்டன் ரோஸு நம்மளுக்கு டெய்லியுமே இருக்குங்க பூவு. பூக்கள் இல்லாத நாளே இல்ல. அதனால நீங்க அது 1, 2லாம் பூக்காது. நெறைய கொத்து கொத்தா நெறைய பூக்கள் வச்சுட்டே இருக்குங்க. என்கிட்ட நான் ஒரு 5, 6 செடி இத கட்டிங்ஸ் மூலியமாவே உருவாக்கும். அந்த பன்னீர் ரோஸ், பன்னீர் பட்டன் ரோஸ்லாம் நம்ம கட்டிங்ஸ் மூலியமாவே உருவாகும். அது வந்து அதுவும் லோ மெயின்டனன்ஸ்ல வளர்க்கக்கூடியது இந்த பன்னீர் பட்டன் ரோஸு. முள்ளு இருக்காதுங்க. இந்த செடியில வந்து நம்மளுக்கு முள்ளு இருக்காது. வாசனையும் வாசனை நல்லாவே இருக்குங்க. பன்னீர் பட்டன் ரோஸ், பன்னீர் ரோஸோட கலரு, வாசனை எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் இது ஒரு ஐஸ்வர்யா க்ரீப்பர்ன்னு சொல்லிட்டு வானங்க. கொத்து கொத்தா பூக்குங்க. இது சின்னதா இருக்குது. ஏன்னா, இதில சங்குப்பூ வச்சதுனால அது சத்துக்கள இது எடுத்துருது. இன்னைக்கு பூத்த கொத்து இவ்வளோ சின்னது. இது சாதாரணமாவே அந்த ஒரு கொத்துலயே 50 பூக்கள் இருக்கும். இதில இப்போ ஒரு 10 பூக்கள் தான் இருக்குது. இதுவும் சூப்பரா இருக்குதுங்க. ஒரு புது வெரைட்டி. இது பேரு ஐஸ்வர்யா க்ரீப்பர்ன்னு வாங்குனேங்க. இதுவும் நல்லா பூக்குதுங்க. அதே மாரி இந்த கொடி ரோஸ், ஒயிட் கொடி ரோஸும் நெறைய பூக்கள் குடுக்குங்க. லோ மெயின்டனன்ஸா இந்த செடிங்கலாம் நல்லாவே வளருதுங்க. நான் மாடி தோட்டத்தில பல வகையான ரோஜாக்கள் வச்சிருக்கேன். அதில இன்னைக்கு பூத்த ரோசஸ் மட்டும் நான் காமிச்சிருக்கேங்க.